நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ சட்டி ஏற்றியாச்சு. ஸோ அதே மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸோ வீடியோக்குள்ளே போனவங்களாம் பாருங்கள், வெங்காயம் போட்டேன், ஸ்லைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயமாக. ஸோ அடுத்தது கொஞ்சம் நல்லா எண்ணெய்லாம் ஊற்றலை. ஸோ இப்போ உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு போட்டதுக்கப்புறம் ஆயில் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 20 ml சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் கீலாம் போடுவோம் நண்பா. ஸோ இதுதான் கீ வந்து நான் மேலே போடுவேன். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ப்ரௌனாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் அது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இந்த பே லீஃப் இதெல்லாம் போட்டுருங்க. எல்லாமே ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 கிராம் பெப்பர், 1 கிராம் போட்டுங்க நண்பா. ஸோ இதுதான் கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌனாக வரட்டும். பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ எல்லாம் 1 கிராம் போட்டுங்க. ஸோ க்ரீன் சில்லி அப்படியே போட்டுங்க. ஒரு 5 நம்பர்ஸ் ஸ்லீவ் மாதிரி போட்டுருக்கேன். ஸோ ஒரு 5, 7 போட்டுங்க. இன்னும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி வேணும், அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவேன். ஸோ நீங்கள் இப்போ இது போடும்போது கூட நீங்கள் ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு, கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் ஆனியன். அது ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு ஒரு 5, 6, 7 கிராம். இங்கே ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ கரெக்டாக ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி. ஸோ அதே மாதிரி வெங்காயம் நல்லா பிரியாணி வந்து ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிட்ணுன்னா பிரியாணி ஆனியனை வந்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வந்து புதினாவும் கொரியாண்டர் லீவ்ஸும் போடுறேன், கொத்தமல்லி எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி போட்டுக்குங்க, 2 கைப்பிடி போட்டுக்குங்க. ஸோ நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் டொமேட்டோ போட்டுங்க. நல்லா பழுத்த மூலமாக மேலே ஸ்கின் வேணுமா எடுத்துருங்க. ஸ்கின் வந்து ரொம்ப ப்ராப்ளம், அது ஸ்டோன் ப்ராப்ளம் வரும், கொட்டையும் எடுத்துருங்க. ஸோ பாருங்கள், சிக்கனும் பக்கத்துலேயே வச்சுருங்க, அது 1 kg. ஸோ இப்போ நல்லா வதங்கட்டும், நல்லா ஃப்ரையாக இதாகட்டும். அப்புறம் ரைத்தா, லெமன் இதெல்லாம் நார்மலாக போட்டுருங்க. ஒரு 50 கிராம் போட்டுருங்க, தயிர்லாம். ஸோ அது டிஸ்பிளேல ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துங்க சிக்கனை போட்டுருங்க. இப்போ சிக்கன் வந்து ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகும். ஒரு 1 கிலோ இது சூப்பரான ஃப்ரெஷ்ஷான சிக்கன். இது 18 ரியால் இங்கே சவுதியில். நம்ம ஊருக்கு ஜாஸ்தி வரும், 450 ரூபா அந்த மாதிரி வரும், 400. ஸோ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயில் அந்த சிக்கன் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மசாலா ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் தயிர், நார்மலாக நீங்கள் தயிர், லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா சிக்கன் வதங்கட்டும். எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பிடிச்சிதுன்னா டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்தால் தான். அதுக்கப்புறம் பவுட்ரு போட்டுறவங்க தான். ஸோ இது வந்து மல்லித்தூள் 7 கிராம் போட்டுங்க. கொஞ்சம் நல்லா இதாகட்டும், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு போட்டுங்க. சில்லி பவுட்ரு எப்படி இருந்தாலும் ஒரு 5 கிராம் போட்டுங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு 5 கிராம் போட்டுங்க, அதோடு சேர்த்து பக்கத்தில். ஸோ அது கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு அடுத்தது கரம் மசாலா போட்டுங்க. கரம் மசாலா ஒரு 5 கிராம் போட்டுங்க. சரிதான், வேறு ஒன்றும் இல்லை, தம்மு தான் மெயினு. ஸோ அது எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அடுத்தது ஜீரா பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுங்க. உங்களுக்கு பிரியாணி மசாலா போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம். நான் அதை ஆட் பண்ண ஜீரா பவுடர் ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ இதுதான் பாருங்க, இப்போ நல்லா இதாக வாங்கிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மசாலா அந்த எண்ணெயில் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஓகே நண்பா, சட்டி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்குது. அப்புறம் 50 கிராம் வந்து நார்மலாக தயிர் போட்டுங்க. எல்லாம் போட்டு நம்ம முன்னாடியே லெமன் ஒரு அரை பழம், ஒரு பழம் போட்டுருங்க. பெரிய பழமாக இருந்தால், சின்ன பழம் வந்தால் 2 பழம் போட்டுங்க. புளிப்பு இருக்கணும் பிரியாணியில், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு மசாலா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ஆயில் அப்படியே பிரிஞ்சு வரும் பாருங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தண்ணியை ஆட் பண்ணிடுறது தான். இதை பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் 1 கிளாஸுக்கு வந்து 1.25 கிலோ, 1 கிளாஸ் வந்து ரைஸு 1.25 தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அது மாதிரி ஒரு 1 கிலோவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுங்க. பாருங்கள், இப்போது அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணியை ஆட் பண்ணிடுறோம். தான் நல்லா தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு, ஸோ நான் கொஞ்சம் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த தண்ணியில் நீங்கள் அது சிக்கன் வெந்துடும். சூப்பராக ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான் சீக்கிரம் நல்லா வெந்துடும். ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து தண்ணியை ஆட் பண்ணிடுறது தான்.
தண்ணியை வந்து நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிடுங்க. ஒரு கிளாஸ் ரைஸ் போட்டிங்கன்னா அதுக்கு 1.25 போட்டுங்க பாஸ்மதிக்கு. அது ரைஸ் எப்பயுமே வந்து ஏற்றுறதுக்கு முன்னாடியே ஊற போட்டுருணும். ஊற போடுறதுக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற போடுங்க ரைஸை. இந்த பாருங்க வச்சுருக்கேன். இந்த பாருங்க இப்போ ரைஸை வந்து ஏற்கனவே கழுவிட்டு வச்சுட்டு போட்டிங்கன்னா நல்லா ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா உடையாது ரைஸும் நல்லா சூப்பராகும். எவ்வளோ வேலைக்கு நீங்கள் ரைஸை வந்து இதை போடுறீங்களோ ஊற போடுறீங்களோ அதோட டேஸ்ட் கிடைக்கும். ரைஸும் உங்களுக்கு உடையாது. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி. ஸோ அவ்வளோதான். இன்னும் ரைஸை ஆட் பண்ணிடுவேன் தான் பாஸ்மதி ரைஸை. இந்த பாருங்கள் ரைஸை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி தம்மா அப்படியே ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஃபயரில் இதாகட்டும். ஸோ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ரொம்ப போட்டு கிண்டாதீங்க, ரைஸ் உடஞ்சிரும். ஸோ இதுதான். ஓகே நண்பா, பாருங்க இப்போ போயிட்டுருக்கு. இப்போ மூடியை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டாச்சு. இது ஒரு 20 மினிட்ஸு. கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லை ஜாஸ்தி கூட வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து இதானதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் வந்து தம்மை போட்டுறவனு தான். ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டோம். ஏன்னா மேலால் எல்லாமே நின்றோம். ஸோ அதோட டேஸ்ட்டு மாறிடும் அப்புறம். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூட கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும், இல்லை ரைஸ் உடஞ்சிரும். ஸோ அவ்வளோதானே. இன்னும் வந்து தம்மா போட்டுடலாம். ரைட் மிக்ஸ் பண்ணி விட்டேன். மேலே வந்து கொஞ்சம் இது இருந்தால் இலை இருந்தால் அது கொஞ்சம் போட்டு விட்டுருங்க, நல்லாயிருக்கும். இலை இதுதான் தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி. சூப்பராகும். நம்ம கார்னிஷை போட்டு மாதிரி மேலே போட்டுருக்காங்க. தம்மா போட்டுறாங்க. தம்மா ஒழிக்குது. அப்படியே போட்டுறாங்க. நம்ம எவ்வளோ எழுப்பு போடுறீங்களோ அவ்வளோ உங்கள்கிட்ட நெருப்பு இருந்தாலும் நெருப்பு கொடுக்குறேன். நான் இந்த மாதிரி கல் வச்சுக்கிறேன். நம்ம இதெல்லாம் நெருப்புக்காக எங்கேயும் அலைய முடியாது சவுதியிலலாம். ஸோ அலோடு இல்லை. ஸோ அதனால் கல் வச்சாச்சு. இப்போ முடிஞ்சிடுச்சு. 10 நிமிஷம் 10-15 நிமிஷம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்முக்கு லைட்டாக ஸ்லிம்மாக வச்சிடணும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் நண்பா. ஸோ இதுதான் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டைல் பிரியாணி. சூப்பராக அடிச்சு பாருங்கள் பிரியாணி. எதுவும் கலர் எதுவுமே ஆட் பண்ணல, எல்லாமே நேச்சுரலு. கலர் ரொம்ப கெமிக்கல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க பிரியாணியில். எல்லாத்துலேயும் கலர் யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப கெமிக்கல் ஃபுட் கலர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல், அப்படி கலர் வேணுன்னா மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. அது நல்லா கலர்ஸ் ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே நண்பா. ஸோ ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. நான் உட்காந்துட்டேன் இப்போ சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு இப்போ சர்வீஸ் பண்ணிடுறேன் வந்து சாப்பிட்றது. பாருங்கள் பிளேட்டில் போட்டேன். ஸோ வாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு. மறக்காமல் என்னோடய சேனல் அப்படியே தட்டி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. ஓகே நண்பா, பாருங்கள். ஸோ ரைஸ் பாருங்கள் சூப்பராக விதையாக அழகாக ஆயிடுச்சு. அந்த கலரும் பாருங்கள், அந்த கலர் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதை பார்த்துட்டு நீங்களே இதே மாதிரி பண்ணலாம். ஸோ நான் ரொம்ப வீடியோ லென்த்தாக போச்சா, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி நான் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் கட் பண்ணேன். வரும். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் நண்பா. ஸோ மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சிக்கனும் சூப்பராக வந்துடுச்சு. சிக்கன் நார்மலாகவே நான் வேக வச்சிட்டேன், எதுவுமே பண்ணல. நம்ம பாருங்கள் நல்லா ஒரு டேஸ்ட்டு, நல்லா அந்த ஃப்ளேவர் பாருங்கள். அந்த கலரே மாறல பாருங்கள். பிரியாணியோட நேச்சுரல் கலர் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நண்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி சாப்பிட்டு பார்த்ததுக்கு. ஓகே நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் பாருங்கள், பக்கத்தில் கீழே ஓடிட்டுருக்கு. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.